இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். என்று நாம் தியானிக்கப் போகும் வேத வாக்கியம் லூக்கா 7:40 முதல் 50 வரை படித்து பார்க்கலாம். இதில் 7:47, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி 7:48, அந்த ஸ்திரியை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 7:50, அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போவென்றாள். அவள் எதுவுமே செய்யலை. அவள் என்ன பாவங்கள் செய்தால் என்ன செய்யப்பட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், இவள் செய்த பாவங்கள் அநேகம், ஆனால் அத்தனையும் மன்னிக்கப்பட்டது. ஒன்று கூட எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்போ மன்னிக்கப்பட்டிருக்குன்னா அவள் காண்பித்த அன்பு எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல தன்னுடைய குற்றங்கள், தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் உணர்ந்து நான் ஒரு பாவி என்று சொல்லி அவருடைய காலடியில் விழுந்து கண்ணீரால் கழுவி தன் தலைமுடியால் துடைக்கிறாள். அப்போது ஏசப்பா சொல்கிறார், யார் அதிகமான அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்கு பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படும், யார் குறைவாக அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் குறைவாக மன்னிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய அன்பை அளவிட தெரியணும். எப்படி எது அன்பு? இதுவும் ஒரு வகையான அன்பு. நம்முடைய குற்றங்கள் குறைகளை நம்ம ஒத்துக்கிட்டு ஏசப்பாட்ட போய் சரண்டராகி, நான் பாவி, என்ன மன்னிங்க. நம்ம யாருமே பாவி இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏனென்னா அநீதியானவைகள் எல்லாம் பாவங்கள். நாம் ஒரு சிலவற்றை மாத்திரம் பாவம் என்று நினைக்கிறோம். அந்த அநீதியான எதுன்னு தெரிந்து அவற்றையெல்லாம் நம்ம செய்திருந்தோம். அதற்காக ஏசப்பட்ட சரண்டராகி என்னுடைய பாவங்களை மன்னியுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கும் இன்றைக்கு பல காரியங்கள் நம்ம விட்டு நீங்காமல், வியாதியிலிருந்து விடுதலை அடையாமல், குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் பல வகையான மன கஷ்டங்களோட வேதனைகளோடு நம்ம வாழ்கிறோம்னா, இந்த அன்பு, இப்படிப்பட்ட அன்பு, பலவிதமான அன்பு நமக்கு தெரியும். விசுவாசமாக இருக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சுபாவங்களை நம்ம மாற்றணும். அதில் இருந்து நம்ம விடுதலை ஆகணும். இதுவும் ஒரு வகை அன்பு. எல்லாமே திருப்தியாக இருக்குன்னா ஓகே, நான் பாவியே இல்லையென்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள், கவலைகள், துயரங்கள் இருக்குண்டா என்ன நான் ஆராய்ந்து பார்த்து நான் எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்கள், பிடிக்காத எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அதையும் நாம் பாவமாக கருதி அவற்றை சரண்டர் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ நம்ம காண்பிக்கிற அன்பு முழுமையினரை அடையும் போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவம் என்று சொல்லும்போது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், வியாதி வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, யார் செய்த பாவமோன்னு சொல்கிறோம். நமக்கே எது பாவம் என்று தெரியாதனால சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த ஸ்திரீ செய்ததை போல் நாம் சின்ன சின்ன குறைகள், குற்றங்களாக இருந்தால் கூட மன்னியாமல் இருப்போம், குறை சொல்லி இருப்போம், புறங்கூறி இருப்போம். இப்படிப்பட்ட பல வகை